இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, ஜடாயுவின் உயிர் தியாகம். ஒரு வீரவணக்க கதை. இராமாயணத்தில் இருந்து ஒரு உணர்ச்சி மிகுந்த அத்தியாயம். கதையின் நெறியை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரை பாருங்க. காட்டின் மெளன சபை. மழைக்காலம் முடிந்து பூமி பசுமையுடன் இருந்தது. இராமர், இலக்குவன் மற்றும் சீதா தங்கள் வனவாசத்தின் ஒரு கட்டத்தை கடந்து பஞ்சவட்டி என்ற புனித வனத்தில் தங்கியிருந்தனர். அந்த வனம் அரண்மனை போலவும் ஆசிரமம் போலவும் அமைந்தது. சீதா அங்கே மலர்களை வளர்த்து பூஜை செய்தாள். இராமர் விலங்குகளுடன் பேசினார். ஆனால் அந்த அமைதியின் பின்னால் ராவணன் தனது வலைகளை விரித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் இராமரும் இலக்குவனும் இல்லாத வேளையில் மாயமான் மாரீசன் ஒரு பொன்மான் வடிவில் வந்தான். சீதா அதை பிடிக்கச் சொன்னாள். இராமரும் இலக்குவனும் அதை பின்தொடர்ந்தனர். அந்த நேரம் ராவணன் வந்தான். சீதாவை கயிற்றால் கட்டிக்கொண்டு வானத்தில் பறந்தான். அவள் அழைத்தாள், இராமா, இலக்குவா. அவளது குரல் காட்டை பிளந்தது. அந்த அழுகுரலை கேட்டவன் காட்டின் பழைய காவலன் ஜடாயு. ஜடாயு ஒரு முதிய கழுகு, தசரதனின் தோழன். இப்போது வயது அதிகமாக இருந்தாலும் தனக்கு பலம் இல்லை என்றாலும் நியாயத்தை பேணும் வீரர். அவன் வானத்தில் பறந்தான். ராவணனை எதிர்த்து நின்றான். நீ தர்மத்தை மீறுகிறாய் ராவணா. அவள் உன்னுடையது இல்லை. நான் இறந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நீ சீதாவை அழைத்துச் செல்ல முடியாது. அது ஒரு வீரப்போர். ஜடாயு ராவணனின் ரதத்தை தாக்கினான். தன் கழுத்தால் வில்லையும் சக்கரத்தையும் இழுத்தான். அவன் இறக்கைகள் தீயில் சுழன்றன. ராவணன் ஒரே ஒரு தாக்குதலில் ஜடாயுவின் இறக்கைகளை வெட்டினான். ஜடாயு தரையில் விழுந்தான். அவனது உடல் கிழிக்கப்பட்டது. ஆனால் அவன் விழும் முன் ராவணனின் ரதத்தை குறைந்தபட்சம் தாமதப்படுத்தினான். அவன் விழும்போது வானமும் அழுதது போல் இருந்தது. அவன் மரணத்துக்குள் சென்றபோதும் அவனது உள்ளம் இராமன் வருவான் என்ற நம்பிக்கையுடன் இருந்தது. சில மணி நேரங்களுக்குப் பிறகு இராமரும் இலக்குவனும் சீதாவை தேடி வந்தனர். அவர்கள் கண்டார்கள், காடுகளில் ஒரு வீர பறவை ரத்தத்தில் நனைந்திருந்தான். இராமர் ஓடி வந்தார். ஜடாயுவின் மூச்சு மெதுவாக இருந்தது. இராமா, சீதாவை நான் காப்பாற்ற முயன்றேன். என் இரத்தம் வீணாகி இருக்கலாம், ஆனால் என் நெஞ்சம் தூய்மையானது. இராமன் கண்ணீருடன் அவனது தலை பிடித்தார். நீ எங்கள் குடும்பத்தின் காவலன். உன்னுடைய உயிர் தர்மத்தின் சுடரொளி. இராமன் முதன்முறையாக மிகுந்த கவலையுடன் அழுதான். ஜடாயு ஒரு யுத்த வீரனாக அல்ல, ஒரு தெய்வீக வாகனமாக உயிர் தந்தான். இராமர் தன்னை ஒரு பூஜாரியாக மாற்றிக்கொண்டு ஜடாயுவுக்கு அர்ச்சனை செய்தார். அவனது உடலை சுட்டார். பூமி புனிதமானது. அக்காட்சி வானத்தில் தேவர்கள் பார்த்தனர். ஜடாயுவின் ஆத்மா சாந்தமடைந்தது. அந்த இடம் இன்று கூட ஜடாயுவின் நினைவிடமாக என்றும் அழைக்கப்படுகிறது. கதையின் நெறி: வயதோ வலிமையோ முக்கியமல்ல, தைரியம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். தர்மம் என்பது வெற்றியடைய வேண்டும் என்பதல்ல, முயற்சியாலே அது பிறக்கிறது. சில மரணங்கள் இறப்பில்லை, அவை தீபமாய் எரிகின்றன, சந்திரனாய். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.